வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பேட்டை வட்டம் சோழந்தான் பக்கத்தில் இருக்கிற திருவடங்கன்ற ஊராட்சி கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தாதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு காலனி. இந்த காலனிக்கு கழிப்பறை இல்லை, நாங்கள் வந்து வெளியே பாத்ரூம் போகிறதுக்கும் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்துருந்தப்ப பஞ்சாயத்து மூலியமாக எம்எல்ஏ ஃபண்டுன்னு வந்திருக்கு. அந்த வந்தப்பட்ட ஃபண்டு இங்கே ஆதி திராவிடர் காலனிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு இங்கேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எங்களோட திருவடகம் பஞ்சாயத்துக்கு தாண்டி திருவடகத்தை தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த இடம் தான் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். முறைப்படி காலனி ஆதி திராவிட காலனி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு ஃபண்டு இப்போ திருவடகம் காலனிக்கு வந்திருக்க ஃபண்டு வந்து இப்போ திருவடகம் காலனி இந்த ரெண்டுக்கு இங்கே தான் வந்து ஆதி திராவிடர்கள், அதாவது நீங்கள் சொல்ல போனால் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்ற ஒரு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்ந்து இருக்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கழிவு நீரும் அந்த கழிப்பறையும் இப்போ கொஞ்சம் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத ஒரு மேல் வகுப்பு ஜாதியினர் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு பாத்தியப்பட்டு இப்போ கட்டி வச்சுருக்காங்க. இதற்கு முழுக்க காரணம் கிராம உதவி, அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சொல்லுவாங்களே அந்த கிராம ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பிஓவில் நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த கிளர்க்கு, அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்க அலுவலர், அந்த கிளர்க்குன்றவங்க அவங்களோட அதிகாரத்தையும் அவங்களோட ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இது வந்து எங்கள் திருவடத்தில் இருக்கிற இன்னொரு ஆதி திராவிடர் காலனி, இதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த ஆதி திராவிட காலனி தான் சம்மந்தப்பட்டது. ஆனால் இதுகளுக்கு ஏறாமல் அந்த கழிப்பறைன்றது சுமார் இது வந்து திருவடகத்தையும் தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் நெருக்கி இங்கே இப்போ வந்தது நம்ம வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் அந்த கழிப்பறை இருக்குது. நாங்கள் டெய்லி எங்களோட பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அவங்கவுங்க 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே இருக்கிற கழிப்பறையை பயன்படுத்துகிறதா, இல்லை இந்த கழிப்பறை வந்து எங்களுக்கு இல்லாமல் இங்கே இருக்க மேற்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருக்க ஆதிக்க சாதியினருக்கும் அதிகாரத்துக்கு வர்க்கத்துக்கும் அவங்களுக்கு பாத்தியப்பட்டு இருக்கிறதா, இது எதுன்றது இந்த பொதுமக்களாக நீங்கள் தான் அதுக்கான ஒரு முடிவை நீங்கள் சொல்லணும். இன்னும் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ தூரம் போகிறோம்னு நாங்கள் அங்கேருந்து டெய்லி நாங்கள் பைக் எடுத்தோம், நடந்தோம். இவ்வளோ தூரம் வந்து பொதுமக்கள், வயசான முதியோர்கள், குழந்தைகள் இவங்க எல்லா பேருமே வந்து இந்த கழிப்பறையை பயன்படுத்தணும்னா இது எந்த எப்படி தான் நாங்கள் பயன்படுத்தணும்னு தெரியல. ஒன்று எங்கள் ஊரை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முழுக்க இங்கே இங்கே கொண்டு வந்த கழிப்பறை தான், இந்த ஊருக்கு கொண்டு வந்த கழிப்பறை இது இப்போ வந்து. ஆனால் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்த கழிப்பறை இல்லைங்க. இது வந்து மாற்று சமுதாயத்தினர் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் தெரியும், இது வந்து தேனூர் ஊராட்சி மன்றத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இதுங்க. இந்த ஏரியா இதுக்கு பூராமே வந்து தேனூர் ஊராட்சி மன்றத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த தேனூர் ஊராட்சி மன்றத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஊருக்கும் திருவடகம் ஊராட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இந்த தெருவு மட்டும்தான் திருவடகம் ஊராட்சி சார்ந்தது. ஆனால் எங்களோட ஆதிக்க சாதியினர் அப்படின்ற ஒருத்தவங்களோட அதிகார பலத்தையும் ஆதிக்க சாதியினரோட பலத்தையும் பயன்படுத்தி எங்கள் கிராமத்துக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆதி திராவிடர் அந்த துறையிலேருந்து ஒதுக்கப்பட்ட கழிப்பறை, குடிநீர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே சுமார் 2 கிலோமீட்டர் தாண்டிச்சுங்க. இன்னும் பார்த்துக்கிட்டதுன்னா இந்த அருக்கு வருங்க, இங்கே கட்டப்பட்டிருக்கு. இங்கே கட்டப்பட்டதான் இந்த டேங்கு, இந்த குடிநீர் தொட்டி, இந்த குடிநீர், இந்த கழிவு நீர், இந்த கழிவுப்பறை இது எல்லாமே வந்து எங்களோட திருவடகம் ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த இது பாருங்க, இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது வந்து திருவடகம் ஊராட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமாக இங்கே வந்திருக்கு. ஆனால் ஆதி திராவிடர் காலனி அப்படின்றது இந்த ஊர் இல்லைங்க. இங்கே வந்து ஆதி திராவிடனர், ஷெட்யூல்டு கேஸ்ட் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்காரங்க இங்கே வாழவும் இல்லை, இங்கே இல்லவும் இல்லை. இப்படியே வந்தோம்னா இது வந்து தச்சம்பத்து, சோழவந்தானுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற ஒரு தச்சம்பத்து. அந்த தச்சம்பத்து ஏரியாவுக்கு வந்தால் தான் இப்போ இங்கே வந்து ஆதி திராவிடர் இருக்காங்க அப்படின்னு இவங்களாம் உருவாக்கி இங்கே கட்டியிருக்காங்க. இதான் பாருங்கள், இதில் பார்த்து தெரியும். வேலையின் பெயர் திருவடகம் ஊராட்சி ஆதி திராவிடர் காலனியில் சமுதாய சுகாதார வளாகம் அமைத்தல், மதிப்பீடு 5.25 லட்சம். இது 5.25 லட்சமா இந்த கட்டடம் அப்படி கட்டப்பட்டது. இங்கே ஆதி திராவிடர் இருக்காங்க அப்படின்றத எங்களுக்கு தெரியல. இதனால் அவரே வாழ்ந்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு தெரியல இங்கே ஆதி திராவிடர் சமுதாயத்துக்கான இருக்காங்க வாழ்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. இது என்னன்றத அரசாங்கம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு முயற்சி எடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை வேண்டியுமே கேட்டுக்கொள்கிறோம்.